நீ இருக்கிறிய போல கொட்டாயா, நான் இருக்கிறேனே மாட்டு கொட்டாயா. காசுதான் இல்லையே கொட்டாய் போடதான், ஆமா கொட்டாய் போடதான். கொட்டாய் தான் போட காசு இல்லாம நான் தான் பேங்குக்கு போறேன், கடன் வாங்கத்தான் போறேன். நண்பர்களே, டெய்லி காலையில் 9 மணிக்கு வீடியோ வரும். பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க, நல்லா இருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டாப் இட் ஆண்டி, நல்ல பாட்டை இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. நான் என்னடி பண்ணுவேன்? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. என் சிந்தனை என்கிட்ட இல்லடி. எப்ப பார்த்தாலும் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கு என்ன சண்டை, எதனால வந்துச்சு, இதுக்கு யாரு காரணம், உண்மையான காரணம் என்ன, இந்த மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குடி. அப்படின்னா நீங்களும் ஓட வேண்டியதானே, ஓடி போய் மணிமேகலையை கேட்க வேண்டியதானே, ஏமா அந்த மாதிரி வீடியோ போட்ட என்னம்மா காரணம்னு. தூக்கம் வர மாட்டேங்குதாமே, தூக்கம். போங்க சித்தி ஆண்டி, உங்க கூட ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. ஆமா, உங்க கூட விளையாண்டா எனக்கு தலைவலியே வந்துடும் போல இருக்கு. அம்மா தலைவலிச்சா எனக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க தெரியுமா. ஓடி போய் அம்மாட்ட தலைவலிக்குன்னு சொல்லட்டுமா? ஐயோ, அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதடி ஊசா. தலையை வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்க அம்மா என் தலையவே எடுத்துருவாடி. என்னமோ தெரியல சித்தி ஆண்டி, தலைவலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வந்தேன்ல, அப்பத்துலேருந்து லேசாக தலைவலிக்குதுன்னு சொன்னா கூட என்னடா தங்கும் என்னாச்சுடா, அச்சிச்சோ தலைவலிக்குதாடா, அப்படிடா எப்படா அப்படிங்கிறாங்க. என்னவா இருக்கும்? என்னம்மா உஷா, பெற்றவங்களுக்கு தான் புள்ள மேலே அக்கறை இருக்கும். ஏற்கனவே நீ உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி இருந்துட்டு வந்த, ஏதோ நல்ல நேரம் வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. பின்ன மறுபடியும் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா பயப்படுவாங்களா இல்லையா? ஐயோ ரேவதி, உங்க பிரச்சனையை விட்டு தள்ளுங்கடி. பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கு என்னடி சண்டையா இருக்கும், என்ன சண்டையா இருக்கும்? ஐயோ, நான் குக்கு வித்து கோமாளியை வெறி கொண்டு பாக்குறவளாச்சே. என்னால ஒரு வாரமா தூங்க முடியலடி, சாப்பிட முடியலடி, எதுவுமே பண்ண முடியலையே. மண்டைக்குள்ள போட்டு குடையுதே. போங்க சித்தி ஆண்டி, எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்லட்டுமா? அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி வெட்ட வெளியில் 10 பேருக்கு முன்னாடி சொல்லலாமா? தனிப்பட்ட முறையில் பேசி தீர்த்துக்க வேண்டியதானே. பாருங்க, இப்போ தேவையில்லாமல் மக்களுக்கு ப்ரெஷர் ஏறுது. அது உங்களை மாதிரி வெட்டியாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா நீசு கிடச்சிக்கிட்டா தான் சொல்கிறீங்களே, சாப்பிட முடியல, தூங்க முடியல, இதே நினப்பா இருக்குன்னு. ஒருவேளை இதுக்காக பண்ணாங்களோ என்னமோ, யாருக்கு தெரியும்? என்னது அப்படியா சொல்கிற? உஷா குட்டி, அப்படியாடி சொல்ற? என்னடி இப்படி சொல்லிவிட்ட நீனு? அடியாத்தி, அப்ப நாங்கன்னா பொழப்பு இல்லாம இருக்கமாடி. செல்லுல யாரை பத்தி என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதையே நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம எங்களுக்கு நாங்களே கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறோமோ. ஐயோ, என்ன உஷா, என்னம்மா சொல்ற? ஆமா, அப்படித்தானே எங்க ஸ்கூல்ல பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பேரை பிடிக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் பேரை பிடிக்கும், பிடிச்சவங்களும் சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? ஜாலியா வீட்டுல இருக்காங்க. தேவையில்லாம நீங்க சண்டை போட்டுக்கிறதுனால அது நெட்டவள்ளி சித்தி ஆண்டி உங்களை மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, பிடிக்காதவங்களுக்கு திட்டுறீங்களா? இதனால உங்களுக்கு என்ன வருது? மன உளைச்சல், மன கஷ்டம், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இதெல்லாம் தேவையா? இப்ப உள்ள நாங்களாம் இன்டெலிஜென்ட் ஆண்டி, எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, புதுசா கத்துக்கோங்க, கொஞ்சமாச்சும் முன்னேறி வாங்க. ஐயோ, இவ்வளவு விவரம் தெரியாத முட்டாளா இருந்திருக்கேனே. வீட்டுல குழம்பு கூட வைக்காம ஓசியில கருவாட்டு குழம்பு வாங்கி திங்கிற. அதுக்கு ஆப்பு வச்சிட்டாங்கம்மா, புரட்டாசி மாசம்னு யாருமே கருவாட்டு குழம்பு வைக்க மாட்டேங்கிறாங்க. நாக்கே செத்து போச்சு 2 நாளா. என் கொடுமைய யாருக்கிட்ட தான் சொல்றது? கருவாட்டு குழம்பு கண்ணுல காட்டாம, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு இல்லாம என்னால இருக்கவே முடியாதே. 2-3 நாளையிலேயே இப்படி நாக்கு கடந்து அடிச்சுக்குது. இன்னும் 25 நாள் எப்படி ஓட்ட போறேன்னு தெரியலையே. எங்கேயாச்சும் வாடை கண்டுச்சுன்னா விடமாட்டேன், ஓடிடுவேன். ஆமா, ஆனா வாடையே அடிக்க மாட்டேங்குது, என்ன பண்றது? அடிச்சா வாயம் விடுங்க சித்தி ஆண்டி, நான் விளையாட போறேன், போங்க. அச்சோ, இந்தாடி உஷா, நானும் வரேன்டி. இங்கே இருந்தேன்னா ஒரே மன உளைச்சல் ஆகுதுடி. ஃபோன் எடுக்கிறேன்னா பார்க்குறேன்னா பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கு ஏன் சண்டை வந்துச்சு, ஐயோ என்னாச்சுன்னு இதே ஞாபகமாக இருக்கும். வா, நானும் உன் கூட விளையாட வர்றேன். பூங்காத்து திரும்புமா, ஏன் பக்கம் வீசுமா, ஆத்தாடி பூங்காக்குள்ள காத்தாடி ஒன்று கூட இல்லையே, வெயிலுதான் கொளுத்துதே. ஏண்டி நெட்டவள்ளி, வாயை வச்சுக்கிட்டு உன்னால சும்மாவே இருக்க முடியாதாடி? ஏண்டி இப்படி பாடிட்டு கிடக்குற?
பாட்டோட நிறுத்திக்கிட்டேனே சந்தோஷப்படுங்க. ஆமா, உங்கள்கிட்ட நான் என்ன கருவாட்டு குழம்பா கேட்டேன்? சும்மா. டே ராகுலே. என்னடா கோகுலே? என்னடா கவுண்டமணி சார் மாதிரி பூங்காக்கு வர்றதுக்கு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பேக் வேற எடுத்து வந்திருக்க. யாராச்சும் பார்த்தா சிரிப்பாங்கடா. சிரிக்கட்டும், அதை பத்தியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாதுடா. அம்மாடி திரிசா, விளையாடு, நல்லா ஓடி ஆடி விளையாடதான் பொம்பளை பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். எங்க சித்தி ஆண்டி அம்மா தான் விளையாடவே விட மாட்டேங்கிறாங்களே. பொம்பளை பிள்ளைங்க வீட்டு வேலை செய்யணும், பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், துணி துவைக்கணும், வீட்டை பராமரிக்கணும், எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா படிக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க தான். எங்க பாத்தியா, உங்க அம்மாவே உலகத்து தத்துவமே பேசுறவ, அவளை பத்தி நீ இப்படி பேசுற? படிக்கணும், பிள்ளைங்க சாதிக்கணும், அது பொம்பளை பிள்ளைங்க சுயமரியாதையோட இருக்கணும், சொந்த காலில் நிற்கணும், அதை மட்டுமா சொல்லுவேன்? இருக்கிறதுலே இன்னொரு வசனம் அவங்க அம்மா சொல்லுவாளே எப்போ பார்த்தாலும். சொல்லு, என்ன தெரியுமா? உனக்கு தெரியல, நான் சொல்கிறேன், சொல்லட்டுமா? பொம்பளை பிள்ளைங்க அப்பன் காசுலையும் வாழக்கூடாது, புருஷன் காசுலையும் வாழக்கூடாது, அவங்க உழைச்சி சொந்த காசுல தான் வாழணும். எப்படி இந்த டைலாக்கு என்ன சொல்லிக்கிட்டு தானே இருக்கா? அது மாதிரி அம்மா கிடைச்சதுக்கு நீ என்னமோ துணி துவைக்க சொல்லுது, பாத்திரங்களை சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. உங்கள் அம்மாலாம் பெரிய ஆளு தான். ஆமா நட்டவலி, எப்பா பாரு ராசாமணி அக்கா இப்படியே தான் பேசுது, அந்த காலத்து கிளவி மாதிரி. இருந்தாலும் நானும் அப்பப்போ நினச்சி பார்ப்பேன், என்னையும் படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பியிருந்தா இப்போ என் புருஷன்கிட்டையும் மாமியார்கிட்டையும் இம்புட்டு பேச்சு வாங்க தேவையில்லைல்ல. நம்ம சொந்தமாக உழைச்சி நம்ம வீட்லேயே நம்ம குடியிருந்தோம்னாக்க இந்த பயம் வராதில்ல. இப்போ பாரு, ஒழுங்காக கிளம்பி உங்கள்கிட்ட ஓடி போயிடு. உனக்கு குழம்பே வைக்கவே தெரியல, ஓடி போயிடுவோங்க அம்மா வீட்டுக்கு. துணி ஒழுங்காக துவைக்க தெரியல, ஓடி போயிடுவோங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? பிறந்த வீட்லேயும் நம்மளுக்கு உரிமை கிடையாது, புகுந்த வீட்லேயும் நம்மளுக்கு உரிமை கிடையாது. எதுக்கு தான் வாழ்கிறோம்னு எனக்கு தெரியல நெட்டவள்ளி. அம்மாடி திரிசா உஷா, கேட்டுக்கிட்டீங்கல்ல? நல்லா கேட்டுக்கோங்க. காலம் மாறிக்கிட்டு வருது, சொந்த காலில் நிற்கணும். ஆம்பளை பிள்ளைங்க தான் வீடு கட்டணும், கார் வாங்கணும், வசதியாக இருக்கணுங்கிற எண்ணமெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வரணுங்கிறது கிடையாது, உங்களுக்கும் வரணும். நம்ம உழைச்சி சம்பாரித்து ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் நம்ம அம்மா அப்பாவை உட்கார வைக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும், கட்டிக்கிற புருஷனை நம்ம நல்லா பார்த்துக்கணும், நமக்கு பிறக்கிற பிள்ளைய நாமளே நல்லா பார்த்துக்கணும். யாருக்கிட்டையும் போய் நம்ம கை நீட்டி நிற்கக்கூடாது, கட்டின புருஷன்ட்ட கூட கை நீட்டி நிற்கக்கூடாது. காய் அப்படியா சித்தி ஆண்டி? எங்கள் அம்மா தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தா நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஏய், நான் நல்லது தாண்டி சொல்கிறேன். ஆமாம், உங்கள் சொந்த உழைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கவேன், வருங்கால புருஷன் உன் காசு எனக்கு, ஏன் காசு உனக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கணும். அப்படிங்கிறப்ப உனக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும்டி. சம்பாதிக்காமல் வீட்டில் இருந்தால் தான் நம்மளை மதிக்கவே மாட்டாங்கடி. ஓகே 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 ஓகே, போதும் போதும், உங்கள் வசனத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க, வந்த வேலையை பார்ப்போம். பூங்காற்றிலே என் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, கண்டுபிடிக்க கூட முடியவில்லை, காத்துல என்னோட சுவாசத்தை. மூடுங்க. கோகுலே, சரியான லூஸ் ஆண்டியா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. பாவம், இந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிச்சு. இந்த ஆண்டி இல்லட்ட அந்த பிள்ளைங்கள்ட்ட வச்சு பேசான்னு பார்க்க இந்த ஆண்டி விடாது போல இருக்குடா. என்ன பண்றது? பரவாயில்ல விட்றா, டெய்லி கூடவே வர முடியும். நேரம் இருக்கும்போது போய் பேசுவோம். அதுவும் சொந்தமாக சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதெல்லாம் அந்த பிள்ளைங்களே செஞ்சிட மாட்டேது. நமக்கு எந்த வேலையுமே இல்லைடா. நம்ம ஜாலியாக